தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. பேட்சில் இப்போ நீங்கள் எல்லாம் பாலிட்டி படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பாலிட்டி கொஷின்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த டெய்லி 10 மினிட்ஸ் வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக ஷூராக நல்ல நாலேஜ் கிடச்சிருக்கும். ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி ஐஎன்சி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டிஎன்பிசி எந்த ஃபார்மேட்டில் கொஷின்ஸ் வருது, அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது நீங்கள் வீடியோவில் பார்த்தும் படிச்சுக்கலாம். இல்லை ஆப்ஷன்ஸோடு தேவைப்பட்டாலும் நீங்கள் பிடிஎஃப் வாங்கி என்கிட்ட படிச்சுக்கலாம். பிடிஎஃப் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற 7667448486 நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, பொது வருவாய் மற்றும் செலவு திட்டம் ஆகியவற்றில் விரும்பத்தக்க விளைவுகளை தருவதற்கு தேசிய வருமானம், உற்பத்தி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் விரும்பத்தகாத விளைவை தடுப்பதற்கும் காரணமாக உள்ளது எது அப்படின்னா நிதி கொள்கை. ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் எழுத முடியும். இரண்டாவது கேள்வி, அரசு நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசின் அமைப்பில் விதிகள் 38, 39, 41, 42 எந்த கொள்கையை வெளிப்படுத்துது? சமதர்ம கொள்கையை வெளிப்படுத்துகின்றன. அப்படிலாம் கொஷின்ஸ் வருது அப்படிங்கிறது பாருங்கள். 44, 48, 51 எல்லாமே சமூக நலனை மேம்படுத்த உதவுகிறது. 3, அடிப்படை உரிமைகள் என்பது மக்களின் கவசம் என கூறியவர் யார்? பதஞ்சலி சாஸ்திரி அவர்கள். 4, முகப்புரையில் 6ஆம் பத்தி 1976ஆம் ஆண்டு அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்த்த வார்த்தை. 6வது பத்தியில் பார்த்தீங்கன்னா நேர்மை அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானதுங்க அந்த திருத்த சட்டம். 5, தமிழ்நாட்டில் இது எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் உள்ளே வந்திருக்கிறது, டைப் பண்ணுறது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் பார்த்துட்டு போகலாம். தமிழ்நாட்டில் குக்கிராமங்களில் மேம்பாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டத்தின் பெயர் தாய் திட்டம். குக்கிராம மேம்பாட்டு திட்டம், தாய் திட்டம். 7, அரசாங்க வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு சிபாரிசு செய்த கமிட்டி. ஆல்ரெடி இந்த கமிட்டிஸ் பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கமிட்டிஸ் நல்லா பார்த்துங்க. இது பார்த்தீங்கன்னா பிரசாத் மண்டல் கமிட்டி. அடுத்த கேள்வி, அனைத்து இந்திய பட்டியல் இனத்தினரின் கூட்டமைப்பை நிறுவியவர்? டாக்டர் BR அம்பேத்கர். 9, இந்திய அரசு 2005ஆம் ஆண்டு பாரத் நிர்மான் என்று அழைக்கப்படும் ஒரு கால எல்லைக்குட்பட்ட திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அதோடன் தொடர்பில்லாதது எதுன்னு கேட்குறாங்க. பாரத் நிர்மானோட தொடர்பில்லாதது கிராம உதவிக்குழுவுக்கும் பாரத் நிர்மானுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கிராம இணைப்பு, வீட்டுப்புற வசதி, கிராம நீர் அளிப்பு இது எல்லாமே தான் பாரத் நிர்மான் திட்டத்தோட நோக்கம். 10, பின்வருவனவற்றில் எது மத்திய அரசின் கீழ் வருகிறது? மத்திய அரசு, மாநில அரசு இரண்டுக்கும் பொது. இந்த 3 வகையாக இருக்கும். 3 நல்லா பார்த்துங்க. இந்த கொடுத்துருக்கல வர்றது பார்த்தீங்கன்னா வங்கி. பத்தியில் பின்வருவனவற்றுள் எந்த குழு மைய அரசு வலிமை குறைவானதாகவும் மாநில அரசு அதிகார சுதந்திரத்தோடும் செயல்படுவதற்கு வித்திட்டது? 1946 கேபினட் பணிக்குழு. 12, பின்வரும் பொறுப்பாளர்களுள் யார் கீழவை மற்றும் மேலவையின் செயலகத்தை கட்டுப்படுத்தி தலைமையேற்று வழிநடத்தி செல்கிறார்? யார் அப்படின்னா கீழவையின் சபாநாயகர் மற்றும் மேலவையின் தலைவர்கள் தான் வழிநடத்துகிறாங்க. 13, இந்திய அரசமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது? 11வது அட்டவணை. அதாவதுங்க இந்த கிராம பஞ்சாயத்து, இந்த கிராமங்களோட இந்த மாற்றங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு. சரிங்களா? கிராம அமைப்புகள் அந்த மாதிரி அது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. துணை ஜனாதிபதியின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர்கள் இவரோட வரிசை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வேறு வழியே கிடையாது. அதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் ஒரு சில நேரங்களில் கேட்டுறாங்க. சரிங்களா? 15,
1576ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் சமய சார்பற்ற என்ற வார்த்தை எத்தனையாவது அரசமைப்பு சட்ட திருத்தப்படி சேர்க்கப்பட்டது? 42வது திருத்த சட்டம். 42வது திருத்த சட்டம் படி சம்மந்தப்பட்டு ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். இன்னும் முக்கியமாக வந்து முகப்புரையை வச்சு கண்டிப்பாக வரும். ஏதாவது ஒரு ஆங்கிளில் ஒரு கொஸ்டின் வரும். அடுத்து கட்சியின் பெயர் சின்னம். ஆப்ஷன் சி 4321, ஜனதா தளம் அம்பு, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வில்லம்பு, இந்திய யூனியன் ஏழிப்படி, ஜம்மு காஷ்மீர் மாநாட்டு கட்சி ஏற்கலப்பை. அடுத்து ECLGS திட்டம் என்பது அவசரகால கடன் உத்தரவாத திட்டம், எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். 18 1987 தொடங்கப்பட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான ஆதரவு திட்டம் யாருக்கான நலத்திட்டம்? பெண்கள். அடுத்து RAGS 2022. முதல் கேள்வி, இந்திய பாராளுமன்றத்தில் அறிவியல் கொள்கை தீர்மானம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆயிரத்தி 1958. அடுத்த கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் 326ஆம் விதி கீழ் வரும் எதை பற்றி குறிக்கிறது? 326 பார்த்தீங்கன்னா மக்களவைத் தேர்தல் வயது வந்துள்ள வாக்குரிமையின் அடிப்படையில் நடத்துவது பற்றி சொல்கிறது. இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி பிரிவு 15 பகுதி 15 பிரிவு 324 29 வரை சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே பார்த்துங்க. தேர்தல் ஆணையம், நிதி ஆணையம், இந்த மாதிரி முக்கியமான கொடிகளை எல்லாமே பார்த்துங்க. ஃபஸ்ட்டு 100 சரத்து, அதுவாக இதெல்லாம் பார்த்துங்க. இந்த மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 78வது சட்டத்தின் கீழ் பாரத பிரதமரின் கடமையாக சொல்லப்படும். பாருங்க, இப்போ சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி கொஸ்டின். அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருக்கு தெரிவித்தல், அதுதான் அவருடைய பொறுப்பு. அதை பற்றி சொல்றது 78வது சரத்து. அடுத்து, எந்த திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது? 47. எந்த விதி பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதியுதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது? எந்த விதியின் கீழ்னா விதி 275. அடுத்து, இந்திய அளவில் கீழ்கண்டவர்களில் மாநகராட்சியின் முதல் குடிமகன்? மாநகராட்சி மன்ற தலைவர். 7. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கீழ் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படின்னா என்னவெல்லாம் இருக்கும்? பெறுவதற்கு 5 முறை, இழப்பதற்கு 3 முறை இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துங்க. 1, 2, 4 என்னன்னு பார்க்கலாம். இந்தியாவில் பிறந்திருக்கணும், இல்லைனா இந்தியா வம்சாவளியாக இருக்கணும், இல்லைனா குடியுரிமையை பதிவு செய்திருக்கணும். 8. எந்த ஆண்டு இந்திய அரசியல் முகவரை திருத்தம் செய்யப்படுது? பாருங்க, இந்த முகவரி திருத்தத்தை ஏதாவது ஒரு ஆங்கிள் கொஸ்டின் வருது. 1976. ஸோ இதோட இந்த பற்றி முடிச்சுக்கலாம். அடுத்து போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.